பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னிக்கோட சிக்கு கோலத்தை ஒரு புது பழமொழியோட ரசிக்கலாம். உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கேற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. இது என்ன பழமொழி? கேள்விப்பட்டதா இல்லையே. வாங்க இதோட விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு தாய்க்கு எத்தனை வயசானாலும் தான் குழந்தைகள் மேலே பாசம் விடுறதே இல்லை. அப்படிப்பட்ட தாய் தன் மகனை இன்னொரு பெண்ணோட பகிர்ந்துக்க பக்குவம் இல்லாதனால தான் சில மன உளைச்சல் அவங்க கல்யாணமானவொன்னே வருது. மனைவியும் அப்படித்தான். அடிப்படை பெண்றதுனால அவங்களும் தன் கணவனை அவங்களோட தாயோட பகிர்ந்து கொள்ள எதிர்ப்பு காட்டுறாங்க. இதனால தான் இந்த உறவு உலகெங்கும் பெரும்பாலும் கசந்தே காணப்படுது. மனிதர்களோட காணப்படும் அடிப்படை பிரச்சனை தான் இது. தனக்கு கிடைப்பது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தாலுமே தன்னோட எதிர்பார்ப்பு தான் எல்லா ஏமாற்றத்திற்கும் காரணம்னு யாருக்கும் புரியறதில்ல. இந்த பூமியில் அப்படிப்பட்ட சிறப்பானவர் யாருமே இல்லை. தெய்வத்தையே உங்களுக்கு மருமகளாக கொண்டு வந்து நிறுத்தினாலும் குறை இருக்கத்தான் செய்யும். இதனால தான் உழவு மாடு வாங்கும்போது கூட முழு திருப்தி கிடைப்பதில்லைன்ட்டு இந்த பழமொழி வழக்கத்தில் வந்தது. மருமகள் என்றாலும் சரி, மாமியார் என்றாலும் சரி, வேறு உறவானாலும் சரி, பக்கத்தில் இருப்பவருடன் எந்த பாரபட்சமின்றி முழுமையாக ஈடுபாட்டோட இதயபூர்வமாக பழகி பார்த்தாலே அந்த உறவு எந்த உறவாக இருந்தாலும் மிகச் சிறப்பானதாகவே அமையும். எப்போவுமே திருப்தியானதாகவே இருக்கும். எந்த உறவையும் திருப்தியானதாக ஆக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அன்புன்ற ஆயுதம்தான் எல்லாத்துக்கும் ஒரே வடிகால். திருப்பி அந்த பழமொழியை சொல்லலாமா? உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கேற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்கு கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான, அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.